வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆமா. தந்த்ரா வழியில் தாம்பத்தியம். இந்த புத்தகத்தோட முதல் அத்தியாயத்துல 8வது பாகம். சரி. அதோட தலைப்பே ரொம்ப யோசிக்க வைக்குது. எண்ணங்களை காரியங்களாக மாற்ற பிரபஞ்ச சக்தி எவ்வாறெல்லாம் உழைக்கிறதுன்னு. ஆமா. இது ஒரு பெரிய கேள்வி. நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள், அது எப்படி ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத சக்தியோட உதவியால நிஜமா மாறுது. இந்த புத்தகம் அதை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சரி. இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற முக்கிய கருத்துக்கள் என்ன, அதிலிருந்து நமக்கு என்ன புரிய வருதுன்னு பார்க்கறது தான் நம்ம நோக்கம் இன்னைக்கு. கரெக்ட். சரி, முதல்ல ஒரு கேள்வி. நம்ம நினைக்கிற நினைப்புகளுக்கு நிஜமாவே இந்த அளவுக்கு சக்தி இருக்கா? நம்ம வாழ்க்கையை அது வடிவமைக்க முடியுமா? என்ன சொல்லுது இந்த புத்தகம்? நிச்சயமா. இந்த பகுதி அதுல முதல் முக்கியமான கருத்து இந்த பிரபஞ்ச சக்திங்கிறது தான். ஓ, பிரபஞ்ச சக்தி. ஆமா. இது ஏதோ தூரத்துல இருக்கிற சக்தி இல்ல. நம்மளோட ஒவ்வொரு எண்ணத்துக்கும் சொல்லப்போனா பதில் அளிக்கிற ஒரு அடிப்படை ஆற்றல். பதிலளிக்குதா? ஆமா. படைப்பின் மூல ஆதாரம்னு இந்த மூலம் விவரிக்குது. பக்கம் 140ல இது ஒரு எல்லையில்லாத மகாசக்தின்னு சொல்றாங்க. ஆனா ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான கொஞ்சம் யோசிக்க வைக்கிற விஷயமும் சொல்லிருக்காங்க. என்னது? இந்த எல்லையற்ற சக்தி நம்ம மனிதர்களோட தெளிவில்லாத குழப்பமான எண்ண அலைகளால தினமும் வற்றி போய்கிட்டே இருக்குதாம். ஒரே நிமிஷம், என்ன சொல்றீங்க? பிரபஞ்ச சக்தியே நம்ம எண்ணங்களால வற்றி போகுதா? இது நம்புற மாதிரியே இல்லையே. எனக்கும் படிக்கும்போது அப்படிதான் இருந்தது. ஆனா இந்த மூலம் அது அப்படி ஒரு கோணத்துல காட்டுது. அப்போ இது எப்படி வேலை செய்யுது? இது நமக்காக வேலை செய்யுதா, இல்ல அதுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மூலம் சொல்றத வச்சு பார்த்தா இந்த பிரபஞ்ச சக்தி படைப்பின் அடிப்படை ஆற்றல். சரி. நம்ம எண்ணங்களை உண்மையாக்குற சக்தி இதுக்கு இருக்கு. ஆனா ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இது முற்றிலும் நடுநிலையானது. நடுநிலையா? அப்படின்னா? அப்படின்னா நீங்க நல்லது நினைக்கிறீங்களா கெட்டது நினைக்கிறீங்களான்னு இது பாகுபாடு பார்க்காது. ஓ, அப்படியா? நீங்க என்ன விதமான சிக்னலை, அதாவது உங்க எண்ண அலைகளையும் அதோட சேர்ந்த உணர்ச்சிகளையும் அனுப்புறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இது செயல்படும். அப்போ நல்லது கெட்டதுன்னு அது யோசிக்காதா? யோசிக்காது. இது ஏன் தேவை, இதனால யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டதுன்னு எல்லாம் இதுக்கு கவலை இல்ல. நீங்க எதை ஆழமா கேக்குறீங்களோ, எதை ஆழமா நம்புறீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சக்தி மாதிரி தான் இது விவரிக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த நடுநிலைமைங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கே. அப்ப நம்ம எண்ணங்களோட தரம் அது ரொம்ப முக்கியமா இருக்குமே. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சொன்னீங்க, ஒரு சாதாரண எண்ணம் ஒரு விதை போல செயல்பட முடியும்னு. அதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? எல்லா சின்ன சின்ன எண்ணங்களுக்கும் இவ்ளோ சக்தி இருக்கா? ம் எல்லா எண்ணங்களுக்கும் இல்ல. இங்கதான் இந்த மூலம் ஒரு முக்கியமான வேறுபாட்டு காட்டுது. ஓ. சாதாரணமா நம்ம மனசுல போற ஆயிரக்கணக்கான எண்ணங்களை விட ஓங்கி நிற்கும் எண்ணங்கள், அதாவது டாமினன்ட் தாட்ஸ், அதுக்கு தான் உண்மையான சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. ஓங்கி நிற்கும் எண்ணங்கள் அப்படின்னா? எந்த எண்ணம் திரும்ப திரும்ப ரொம்ப வலுவா ஆழமான உணர்ச்சிகளோட நம்ம மனசுல ஓங்கி நிக்குதோ அதுதான் பிரபஞ்ச சக்திக்கு ஒரு தெளிவான சிக்னலை அனுப்புது. அந்த மாதிரி ஓங்கி நிக்கிற எண்ணத்துக்கு இணையான யதார்த்தங்களை இந்த பிரபஞ்ச சக்தி ஈர்க்கும். ஓ, அப்போ திரும்ப திரும்ப வர கவலைகள் கூட இந்த வகையில சேருமா? அதுவும் ஓங்கி நிக்குமே மனசுல. துரதிருஷ்டவசமா ஆமா, அதுதான் இங்க இருக்கிற சவாலே. நம்ம ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட், அது ஒரு செழிப்பான நிலம் மாதிரி செயல்படுதுன்னு இந்த மூலம் சொல்லுது. பக்கம் 143ல பார்க்கலாம். சரி, ஒரு வளமான நிலம் மாதிரி. ஆமா. அந்த நிலத்துல நீங்க என்ன விதைய, அதாவது எண்ணத்தை ரொம்ப பலமா ஊன்றுகிறீங்களோ அது வளரும். அது நல்ல விதையா கெட்ட விதையான்னு பார்க்காதா? பார்க்காது. அது நல்ல பயிர் தரும் விதையா, அதாவது நேர்மறை எண்ணமா, இல்ல களைகள் முளைக்கிற விதையா, எதிர்மறை எண்ணம், கவலை, பயம், இதெல்லாம் கூட அந்த நிலம் பார்க்காது. ஐயையோ. எந்த எண்ணம் அதிக ஆதிக்கத்தோட உணர்ச்சி பலத்தோட இருக்கோ அத ஆழ்மனம் ஏத்துக்குது. அதை யதார்த்தமாக்க பிரபஞ்ச சக்தியோட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஆழ்மனம் தான் இங்க முக்கிய பங்கு வகிக்குதா? ஆமா. பக்கம் 143ல சொல்ற மாதிரி ஆழ்மனத்துக்கு அனுப்பப்படுற வலுவான எண்ணங்கள் தான் உண்மையான பிரார்த்தனையா மாறுது. நீங்க எதை ரொம்ப தீவிரமா நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க பிரார்த்தனை. ஆழமான ஓங்கி நிக்கிற எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தான், சரிதானே? அப்படியேதான். அப்போ பிரபஞ்ச சக்தி எப்படி நம்ம எண்ணங்களை புரிஞ்சுக்குது? அதுக்கு தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் தெரியுமா, இல்ல வேற ஏதாவது மொழியா? நல்ல கேள்வி. பக்கம் 142ல இத ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. சொல்லுங்க. பிரபஞ்ச சக்திக்கு மொழி தெரியாது.
நீங்க என்ன மொழியில வேண்டிக்கிறீங்கங்கிறது ஒரு விஷயமே இல்ல. அப்போ எப்படி? அது புரிஞ்சுக்கிற ஒரே மொழி உங்க எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சிகள் தான். உணர்ச்சிகளா? ஆமா, ஃபீலிங்ஸ். வெறுமனே உதட்டளவுல சொல்ற வார்த்தைகளுக்கோ மேலோட்டமான எண்ணங்களுக்கும் பெரிய சக்தி இல்ல. ஆனா எப்போ ஒரு எண்ணத்தோட ஆழமான உண்மையான உணர்ச்சி இணையுதோ ஓ, அப்போ அது பிரபஞ்ச சக்திக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெளிவான சிக்னலா மாறுது. என்ன மாதிரியான உணர்ச்சிகள் இந்த செயல்முறைக்கு உதவும்? எதெல்லாம் தடையா இருக்கும்? இத பத்தி சொல்லுதுங்களா? இந்த மாதிரி ஆழமான நேர்மறையான உணர்ச்சிகள் நம்ம எண்ணங்களுக்கு அபரிமிதமான சக்தியை கொடுக்குதுன்னு குறிப்பிடுது. நம்பிக்கை, ஆசை, பக்தி. ஆமா, ஒரு விஷயத்த நீங்க ஆழமா நம்பும்போது, அது நடக்கணும்னு தீவிரமா ஆசைப்படும்போது, அது பிரபஞ்ச சக்திக்கு ஒரு வலுவான கோரிக்கையா போகுது. சரி. இதுக்கு நேர்மாறா பயம், சந்தேகம், கவலை, அவநம்பிக்கை இந்த மாதிரி எதிர்மறையான உணர்வுகள் இந்த முழு செயல்முறைக்கும் பெரிய தடைகளா இருக்குதுன்னு அழுத்தமா சொல்லுது. பயம், சந்தேகம் இது நமக்கு சகஜமா வர்றதுதானே? ஆமா, அதனாலதான் இது ஒரு சவால். பக்கம் 148ல ஒரு முக்கியமான வரி இருக்கு. கவலையே ஒரு மோசமான பிரார்த்தனை. என்னது? கவலையே பிரார்த்தனையா? ஆமா, அதாவது நீங்க எதை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்களோ, ஐயோ இது நடந்துடுமோன்னு பயப்படுறீங்களோ, நீங்களே அறியாம அந்த விஷயத்த உன் வாழ்க்கையில ஈர்க்கிற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த சிக்னல் அனுப்புறீங்க. இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. ஆமா, இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி. நம்ம எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சி தாக்கத்தை பத்தி நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்கோம்? ரொம்ப சரி. அப்ப மனசுல தேவையில்லாத சிந்தனைகள், குழப்பங்கள் இருந்தா என்ன ஆகும்? இந்த மனக்குப்பைகள் பத்தி இந்த மூலம் என்ன சொல்லுது? தெளிவு, கிளாரிட்டி. அது இந்த செயல்முறையில ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்கம் 144ல இத புரிய வைக்க சில நல்ல உதாரணங்கள் இருக்கு. என்ன உதாரணம்? நம்ம மனசு ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி, ரேடியோ மாதிரி. ஒரே நேரத்துல பல ஸ்டேஷனுக்கு டியூன் பண்ண முயற்சி செஞ்சா என்னாகும்? ஒரே இரைச்சலா இருக்கும், ஒன்னும் கேட்காது. கரெக்ட். ஒரே இரைச்சல் தான் கேட்கும், எந்த பாட்டும் தெளிவா கேட்காது இல்லையா? ம். அதே மாதிரி தான் நம்ம மனசும். ஒரே நேரத்துல 100 விதமான எண்ணங்கள், இது வேணும், அது வேணாம், இப்படி நடந்தா நல்லா இருக்கும், அப்படி நடந்துடுமோங்கிற பயம், இப்படி பல குழப்பமான, சில சமயம் ஒன்றுக்கொன்று எதிரான சிக்னல்களை நாம தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? நம்ம ஆற்றல் சிதறி போயிடும். எந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணத்துக்கும் போதுமான சக்தி கிடைக்காம போயிடும், வீணாயிடும். அந்த ரேடியோ ஒப்புமை நல்லா புரியுது. சரியா டியூன் பண்ணாத ரேடியோ மாதிரி தெளிவில்லாத மனசு எதையுமே சரியா ஈர்க்காதுன்னு சொல்ல வரீங்க. ஆமா. அதே பக்கம் 144ல கைபேசி ஒப்புமையும் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன அலைகள் தொடர்ந்து நம்ம கிட்ட இருந்து வெளியேறிக்கிட்டே இருக்கு. சரி. ஆனா அதுக்கு ஒரு தெளிவான இலக்கு இல்லைன்னா, கலவையான பலவீனமான சிக்னல்களை அனுப்புனா அது பிரம்மஞ்ச சக்தியால சரியா எடுத்துக்கப்படாது. அப்ப என்ன செய்யணும்? அதனால நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதுல ஒரு தெளிவும் கவனமும் அவசியம். தேவையற்ற எதிர்மறையான குழப்பமான சிந்தனைகளை, அதாவது இந்த மூலம் சொல்ற மனக்குப்பைகளை அகற்றுவது ரொம்ப முக்கியம்னு வலியுறுத்தப்படுது. மனக்குப்பைகளை அகற்றணுமா? ஆமா, ஒருவிதமான மன தூய்மை இருந்தாதான் நம்ம உண்மையான ஆசைகள் தெளிவான சிக்னலா பிரபஞ்சத்துக்கு போகும். சரி, ஒரு தெளிவான குறிக்கோள் உள்ள நல்ல உணர்ச்சிகளோட இணைஞ்ச ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டோன்னு வச்சுப்போம். அடுத்து என்ன செய்யணும்? அதையே பிடிச்சுக்கிட்டு இருக்கணுமா இல்ல விடணுமா? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் சவாலான படி வருது. என்னது அது? ஒரு தெளிவான எண்ணத்தை விதைச்ச பிறகு அத பிரபஞ்ச சக்தி கிட்டயோ அல்லது நம்ம ஆழ்மனத்துக்கிட்டயோ ஒப்படைச்சிட்டு அத பற்றிய கவலையிலிருந்தும் அது நடக்குமா நடக்காதாங்கிற பதட்டத்திலிருந்தும் விடுதலை ஆகணும்னு பக்கம் 150ல அறிவுறுத்தப்படுது. விடுதலை ஆகணுமா? இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில கஷ்டம்தான். ஒரு முக்கியமான விஷயத்தை நினைச்சிட்டு அதை பத்தி கவலைப்படாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. எப்படி அதை செய்யறதுன்னு இந்த மூலம் ஏதாவது சொல்லுதா? இது வெறும் குருட்டு நம்பிக்கையா? கை மற்றும் பக்தி உணர்வோடு நேரடியா தொடர்புடையதுன்னு சொல்லலாம். நம்பிக்கை, பக்தி. ஆமா, ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த செயல்முறையில நம்பிக்கைங்கிறது வெறும் உணர்ச்சி மட்டும் இல்ல, அது ஒரு செயலில் உள்ள அங்கம், ஒரு ஆக்டிவ் காம்பனன்ட் அப்படின்னு இந்த மூலம் குறிப்பிடுது. செயலில் உள்ள அங்கமா? ஆமா, ஒரு விவசாயி விதைய நிலத்துல விதைச்சிட்டு அது முளைச்சிருக்கா இல்லையான்னு தினமும் தோண்டி தோண்டி பார்த்தா என்னாகும்? விதை கெட்டு போடும். அதேதான், அந்த விதை வேர் பிடிக்காரு செத்து போகும் இல்லையா? அதே மாதிரிதான் நாம ஒரு எண்ணத்தை, நம்ம ஆசைய விதைச்சிட்டு அது நடக்குமா நடக்காதா எப்ப நடக்கும்னு தொடர்ந்து சந்தேகப்பட்டா, திரும்ப திரும்ப அதை சோதிச்சு பார்த்தா அது தப்பா? அது நம்ம ஆழ்மனதுக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் நாம அனுப்புற அவநம்பிக்கை சிக்னல் மாதிரி.
நான் உன்னை நம்பல, நீ இதை செய்வியான்னு எனக்கு சந்தேகம்னு சொல்ற மாதிரி. ஓ, புரியுது. அதனால தெளிவா ஒரு கோரிக்கைய வச்சுட்டு அது நிச்சயமா நிறைவேறுங்கிற முழு நம்பிக்கையோட அந்த பொறுப்ப பிரபஞ்ச சக்தி கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம நம்ம அன்றாட வேலைகளை பார்க்கணும். அந்த எண்ணத்தோட ஒட்டிக்கிட்டு கவலைப்படாம இருக்கணுமா? ஆமா, அத விடுதலை செய்யணும், லெட் கோ பண்ணணும். இந்த விடுதலை செய்தல்ங்கிற கருத்து முக்கியமா படுது. சரி, இப்போ நாம இந்த புத்தகத்தோட மையப்பொருளுக்கு வருவோம். தந்திரா வழியில் தாம்பத்தியம். நாம இப்போ விவாதிச்ச இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவான எண்ணம், நேர்மறை உணர்ச்சி, நம்பிக்கை, சந்தேகத்தை விடுறது, இதெல்லாம் தாம்பத்திய உறவுகளுக்கு எப்படி பொருந்தும்? இந்த மூலம் அதை எப்படி இணைக்குது? இது ஒரு ரொம்ப முக்கியமான இணைப்பு. நாம இதுவரைக்கும் பேசின அத்தனை கொள்கைகளும், ஆமா, அதாவது உங்க எண்ணங்களோட தெளிவு, அதுக்கு நீங்க கொடுக்கிற உணர்ச்சி பூர்வமான சக்தி, உங்க ஆழ்ந்த நம்பிக்கை, சந்தேகங்களையும் பயன்களையும் நீக்கிறது, இது எல்லாமே நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதிகளையும். எல்லாத்தையுமா? ஆமா, குறிப்பா மனித உறவுகளை, தாம்பத்தியத்தை வடிவமைக்கிற சக்தி வாய்ந்த கருவிகளா இந்த புத்தகத்தின் பார்வையில அமையுதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். நிச்சயமா. உதாரணமா, உங்க உறவுல நீங்க இன்னும் அதிக அன்பையும் நெருக்கத்தையும் புரிதலையும் அனுபவிக்க விரும்புறீங்கன்னு வச்சுக்குவோம். சரி. இந்த புத்தகத்தின்படி நீங்க செய்ய வேண்டியது அந்த அன்பான புரிதலான உறவை பற்றிய தெளிவான நேர்மறையான உணர்வுபூர்வமான எண்ணங்களை உங்க மனசுல தொடர்ந்து வளர்க்கணும். மனசுல வளர்க்கணுமா? ஆமா, அந்த உறவு அப்படிதான் இருக்கு அல்லது அப்படிதான் ஆக போகுதுன்னு முழுமையா நம்பணும். அப்புறம் அது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகங்களையும் கடந்த கால கசப்பான அனுபவங்களால் வரக்கூடிய பயங்களையும் சாதனையமா தவிர்க்கணும். பயத்தை தவிர்க்கணுமா? ஆமா, உங்க அக உலகத்துல உங்க எண்ணங்கள், உணர்ச்சிகள், நம்பிக்கைகள்ல நீங்க செய்யற இந்த உள்முகமான மாற்றங்கள், அது உங்க புற உலகத்துல, அதாவது உங்க நிஜமான உறவுகள்ல யதார்த்தமான நேர்மறையான மாற்றங்களை உருவாக்குங்கிற ஒரு மாதிரிய இந்த மூலம் முன்வைக்குது. அப்போ உள்ளுக்குள்ள மாத்துனா வெளியில மாறுமா? ஆமாம், பக்கம் 147, 149 வர்ற கருத்துக்கள் இத மறைமுகமா சுட்டிக்காட்டுது. உங்க ஆழ்மனம் எதை உண்மையா நம்புதோ அதத்தான் உங்க அனுபவமா அது வெளிப்படுத்தும். அப்போ நம்ம உறவுகளோட தரம், அதுல இருக்கிற சிக்கல்கள், சந்தோஷங்கள் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு நம்ம எண்ணங்களும் நம்பிக்கைகளும் தான் காரணம்னு இந்த புத்தகம் ஒரு வலுவான வாதத்தை வைக்குதுன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், அந்த பகுதி அதத்தான் வலியுறுத்துது. நம்ம எண்ணங்கள், அதோட இணைந்த உணர்ச்சிகள், நம்ம ஆழ்மன நம்பிக்கைகள், இதெல்லாம் நம்ம அனுபவங்களை, அதுல உறவுகளும் தாம்பத்தியமும் மிக முக்கியமா அடங்கும். ஆமா, அதை உருவாக்குறதுல ஒரு அடிப்படையான பங்கு வகிக்குதுங்கிறது தான் இந்த பாகத்தோட சாராம்சம்னே சொல்லலாம். அப்போ அக உலகம்தான் புற உலகத்தை வடிவமைக்குது. ஆமா, பிரதிபலிக்குதுங்கிற கருத்தை இது ஆழ்மா முன்வைக்குது. அதாவது வெளியில மாற்றம் வேணும்னா முதல்ல உள்ளுக்குள்ள மாற்றம் வரணும். ஆக இந்த 8வது பாகத்தை நம்ம அலசி ஆராய்ஞ்சதுல ஒரு முக்கியமான பார்வை கிடைச்சிருக்கு. ஆமா, அதாவது கவனம் செலுத்திய தெளிவான உணர்வுபூர்வமான எண்ணங்கள் பிரபஞ்ச சக்தியோட செயல்பாட்டின் மூலமா நம்ம யதார்த்தத்தை, நம்ம வாழ்க்கையை பாதிக்கக்கூடும், ஏன் உருவாக்கவே கூடும் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருத்தை இந்த மூலம் முன்வைக்குது. ஆமா, இது ஒரு முழுமையான சித்திரத்தை நமக்கு கொடுக்குது. ஆனா இங்கே ஒரு முக்கியமான நுணுக்கத்தையும் நம்ம கவனிக்க தவறக்கூடாது. என்னது? எண்ணங்களுக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு இந்த மூலம் அழுத்தமா சொல்லும்போது, அப்போ சும்மா நினைச்சுக்கிட்டே இருந்தா போதுமா, எந்த முயற்சியும் செய்யாமலே எல்லாம் நடந்துடுமாங்கிற ஒரு நியாயமான கேள்வி எழலாம் இல்லையா? ஆமா, அது தோணுது. வெறும் எண்ணம் மட்டும் போதுமா? வெறும் எண்ணங்கள் மட்டும் ஒரு மந்திரிக்கோள் மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடுமா? இதுக்கு இந்த புத்தகத்தோட பிற்கால பகுதிகள்ல, உதாரணமா பக்கம் 153, 157, 159 பதில் இருக்கு. என்ன பதில்? அங்க எண்ணங்களோட செயல்களையும் சீரமைக்க வேண்டியதன் முக்கியத்துவம் பத்தி மறைமுகமா பேசப்படுது. எண்ணமும் செயலும் இணையணுமா? ஆமா, அதாவது ஒரு விஷயத்த ஆழமா நினைக்கிறது, நம்புறது மட்டும் பத்தாது. அந்த எண்ணத்துக்கு இசைவா நம்ம செயல்களும் இருக்கணும். உதாரணமா நல்ல ஆரோக்கியத்தை விரும்பினா அத பத்தி நேர்மறையா நினைக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கேற்ற உணவு பழக்கம், உடற்பயிற்சின்னு செயல்படணும், வாய்ப்புகளை தேடணும். புரியுது. அப்பதான் எண்ணமும் செயலும் இணைந்து முழுமையான பலனை கொடுக்கும். வெறும் எண்ணம் மட்டுமே எல்லாத்தையும் சாதிச்சிடும்னு நினைக்கிறது ஒரு முழுமையற்ற புரிதலா இருக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சமநிலையான பார்வை. எண்ணமும் செயலும் இணையணும்.